வணக்கம். தலைவன், தலைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்ப பாங்கான திரைப்படத்த பார்த்த ஒரு ஃபீலிங்க குடுக்குது இந்த படம். பாண்டிராஜ் இயக்கத்தில வந்திருக்கிற படம். இவர் வந்து ஒரு குடும்ப பாங்கான அ கிராமியம் சார்ந்த படம் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை அந்த வரிசையில தலைவன், தலைவி சிறப்பா வந்திருக்குது. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள தேவையில்லாம மத்தவங்க தலையிடாதீங்க. நாட்டாம பண்றேன்னு பெரிய பஞ்சாயத்த உண்டு பண்ணிறாங்கப்பா. அந்த கணவன் மனைவி ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அவங்க பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையோட சொல்லியிருக்காரு பாண்டிராஜ். விஜய் சேதுபதி ஆகாச வீரன் அப்படிங்கிற கேரக்டர்ல தனக்கே உரிய ஸ்டைல்ல வந்து பிச்சு பின்னி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நித்யா மேனன் இவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல. ஒரு நடிகைனா சினிமா தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. குண்டா இருந்தாலும் தன்னோட கேரக்டர துண்டா காட்டுற கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப பரபரப்பா காட்டுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதுப்பா அப்படிலாம் நம்ம நெனச்சுக்கிருப்போம். அந்த பக்கம் காளி வெங்கட் வந்து ஃபேமிலியோட 2 வீலர்ல போவாரு. இன்னொரு பக்கம் நித்யா மேனனோட அப்பா வந்து பைக்குள்ள ஒரு பெரிய கத்திய ஒளிச்சு வைப்பாரு. இன்னொரு கேரக்டரு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி துப்பாக்கி சொருகும். அப்படியே ஒரு 4 கேரக்டர் அப்படியே ஒரு இடத்துல சந்திக்கிற மாரி கொண்டு வருவாங்க. ஆஹா! பெரிய சம்பவம் இருக்குடா அப்படின்னு நெனச்சுக்கிருக்கும்போது, நீங்க நெனைக்கிற மாரி அப்படிலாம் இல்லங்க. இது ஒரு நகைச்சுவை படம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. யோகி பாபு நகைச்சுவையில வெளுத்து வாங்கியிருக்காரு. அவர் பேசுற வசனங்கள் எல்லாமே குபீர் சிரிப்ப வந்து குடுக்குது. அவரும் அதாவது மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நித்யா மேனன் தன்னுடைய குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கிறதுக்காக வர்றாரு. தன்னுடைய குடும்பத்த கூப்பிட்டுட்டு. ஆனா பிள்ளையோட அப்பா விஜய் சேதுபதிக்கு அது தெரியல. இவரு விஷயம் தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரொம்ப பயங்கரமா வர்றாரு. அவருடைய கேரக்டர பயங்கரமா பில்டப் பண்றாங்க. அவன் வந்தான்னா உண்டு இல்லன்னு பண்ணிருவான் அப்படின்ட்டு. அப்ப அங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அப்ப அ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த காளி வெங்கட், "அடடா நமக்கு தெரிஞ்ச பையனாச்சே" அப்படின்னு ஒரு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க வர்றாரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க வர்றாங்க. அங்க உள்ள அவங்களுடைய அம்மா, மாமியார் இவங்கலாம் வந்து எதுக்காக இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில ஒரு 3 மாசமா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்க சொல்லி சொல்லி கொண்டு வராங்க. படம் பார்க்கும்போது அதில உள்ள கேரக்டர்லாம் வந்து ரொம்ப விறப்பா டான் மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாவே வந்து அந்த ஃபீலிங்கோட படத்த கொண்டு போயிருக்காரு. படம் வந்து ரொம்ப அதாவது வந்து அ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கத்தி, கத்தி, கத்தி பேசுறது கொஞ்ச நேரம் ரசிக்க தோணுது. அது படம் முழுக்க அப்படி கத்தி, கத்தி பேசும்போது கொஞ்சம் அது அ போர் அடிக்கிற மாரி தெரியுது. இருந்தாலும் வந்து அ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு அக்கா சொல்றாங்க. ஏங்க நம்ம குடும்ப கதைய அப்படியே எடுத்த மாரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பாப்கார்ன் சாப்பிடும்போது ஒரு அம்மா சொல்லுது, ஏங்க அந்த நாத்தனார் இருக்காளே அவங்க தங்கச்சி மாரியே இருக்காங்க. நம்மள வாழ விட்டாளாவா? அப்படின்னு பேசுறாங்க. இதில அம்மா கேரக்டர் வருதுங்க. அந்த அம்மா தன்னுடைய மகன் விஜய் சேதுபதி மேல அலாதியான அன்பு வச்சிருக்காங்க. அதனால வந்து எங்க தன் மகன் விட்டு போயிருவானோன்ட்டு அவங்க பேசுறது எல்லாமே தப்பான பேச்சுங்க. ஆனா அவங்க வந்து ம் அ அத பத்தி நெனைக்கவே மாட்டாங்க. தான் பேசுறது தான் நல்ல நியாயம் அப்படிங்கிற கேரக்டர் இன்னைக்கும் நெறைய ஃபேமிலிகள்ல இருக்குது. இதில வந்து நித்யா மேனன் ஒரு கட்டத்தில சொல்லுவாங்க. அ கணவன் மனைவி சண்டையில, அவரு விஜய் சேதுபதி அவரு ரொம்ப பாவம்மா. என்கிட்டயும் அவங்க அம்மாட்டயும் ம சி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 100% ஆண்களோட நிலைமை அப்படித்தான். புதுமண தம்பதிகள் கல்யாணம் முடிச்சவங்க இந்த படத்த பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்தாலும் கணவன் மனைவி போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் இதுலயும் இருக்கும். ரொம்ப நகைச்சுவையோட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாளே அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி கோயில் கோயிலா போவார். ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் ஜோசியம் பார்ப்பாரு. நீ வந்து அங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, அங்க திருச்செந்தூருக்கு போ, திருவண்ணாமலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒவ்வொரு ஊருக்கா போய் கும்பிடுவாரு. அப்போ ஒரு கட்டத்தில வந்து சொல்லுவாரு, 200 கிலோமீட்டர் தூரத்தில உள்ள சாமிய கும்பிட போறேன், என் மனைவிய சேர்க்க சொல்லி. ஆனா 24 கிலோமீட்டர் தூரத்தில தான் என் மனைவி வீடு இருக்கு. அங்க போறதுக்கு என் தன்மான இடம் குடுக்கல பார்த்தீங்களா? அ அப்படின்னு சொல்லி அழுவாரு. ரொம்ப சென்டிமென்ட்டான வசனங்கள். அப்புறம் வந்து காளி வெங்கட் ஒரு கட்டத்தில வந்து, "ஏன் இப்படி வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிடுறீங்க? 5 நிமிஷம் பேசினா பிரச்சனை தீர்ந்துரும். இப்படிதான் என் தங்கச்சி பிரச்சனையில தேவையில்லாம தலையிட்டு போலீஸ் வரையும் போய் இப்ப வாளாவட்டியா இருக்கா" அப்படின்ட்டு ஒரு வசனம் பேசுவாரு. அது வந்து மனச டச் பண்ற வசனம். கடைசி 10 நிமிஷம் 1/4 மணி நேரங்க. செம்மையான என்டர்டெயின்மென்ட்டு. ரொம்ப அப்படியே த்ரில்லிங்கா ஃபைட்டு வர்ற மாரி கொண்டு போய் சிறப்பா பண்ணியிருப்பாங்க. ஆர்.கே. சுரேஷ் வந்து மச்சினனா நடிச்சிருக்காரு. ஆர்.கே. சுரேஷுக்கும், விஜய் சேதுபதிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைப்பா உங்களுக்குள்ள? அப்படின்னு படம் முழுசா கேட்டுக்கிட்டே வர்றாங்க. கடைசியில சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அத வந்து சொல்லவே இல்ல.
அந்த மாரி போகுது. அதுக்கப்புறம் சரவணன் குடுத்த கேரக்டர் எல்லாருமே வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நான் நான் பேசல மேடம், நான் பேசல மேடம் அப்படின்னு படம் முழுக்க விஜய் சேதுபதி சொல்ற டயலாக்கு. ஆனா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மியூசிக்கு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ம் அது "என்னடி சித்திரமே" அந்த பாட்டு நம்ம வந்து ஆர்வத்த குடுத்துருச்சு. வந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். பேக்ரவுண்டு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் செம்மையா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனு இதில விஜய் சேதுபதிய பாராட்டலாம். அவரு ஹீரோ விஷயத்தலாம் வந்து காட்டல. நல்லா சண்டை போடுறாரு. ஆனா ஒரு அப்படியே ஒரு ஹீரோ விஷயம்லாம் காட்டாம எதார்த்தமா சண்டை போடுற மாரி எடுத்துருக்காங்க. கேமராமேன் சுகுமார் அந்த மதுரை மேலூர் மலை பெரிய மலை நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அத அப்படியே வளைச்சு எடுத்திருப்பாருங்க. எந்த படத்துலயும் அந்த மாரி காட்டலன்னு நெனைக்கிறோம். நல்லாவே பண்ணியிருக்குது. மொத்தத்தில ஒரு குடும்ப பாங்கான படம். கணவன், மனைவி குடும்பத்தோட போய் பார்க்கலாம். நன்றி.